மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேலை வாய்ப்பை இழந்த தருணங்கள், அது உங்களுக்குள்ள இருந்து இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத மனதுக்குள்ள கவலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் ராகுவின் சஞ்சாரமும் உத்தியோக ஸ்தானாதிபதியின் பலவீனமும் இருந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்வையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு அல்லது பதவி உயர்வு இறுதி நேரத்தில் உங்களை விட்டு கை நழுவி போயிருக்கும். ஆனால் அந்த ஒரு வேலையோ அந்த ஒரு வியாபாரமோ தொழிலோ அதை நீங்க தொடங்குவதற்கான முழு முதலீடும் முழு செயல்களையும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து செய்து கொண்டுமே தான் இருந்திருப்பீங்க. அதற்கான ஒரு வேலையோ அதற்கான அடுத்த கட்டப்படியான நம்பிக்கைகள் அனைத்தையும் நீங்கள் அந்த ஒரு தொழிலின் மீதோ அல்லது ஒரு வேலையின் மீதோ வைத்திருந்திருப்பீங்க. ஆனா நாட்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காலச்சக்கரம் சுழற உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு தொழிலும் அந்த ஒரு வேலையும் நடக்காமலே போய்விட்டது. ஏன் நீங்க நினைத்த உறவுகளும் நீங்கள் பிடித்து வைத்த சில உறவுகளும் பிடித்து வைத்த நண்பர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிருப்பாங்க. காதல் வாழ்க்கையிலும் தேவையில்லாத இழப்புகள் ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கவலைகளை உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். காதல் தோல்வி அது இப்போ சமீபத்துல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகமாகவும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு கவலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அனைத்து தகுதிகளும் திறமைகளும் உங்களுக்கு இருக்கும். இருந்துமே மேலதிகாரிகளின் சுயநலத்தாலும் உங்களுக்கு பின்னால் நடந்த சதி வேலைகளாலும் அந்த ஒரு வாய்ப்பு உங்களை விட தகுதியற்ற ஒருவருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அல்லது நீங்கள் பார்த்து கொண்டிருந்த ஒரு வேளையில் நீண்ட நாட்கள் நீங்கள் இல்லாமல் வீட்டு தேடி வந்திருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி உங்களை ஒரு நல்ல ஒரு வேலையவோ நல்ல ஒரு செயலையோ எதையுமே செய்ய விடாம உங்களை துன்புறுத்தி கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் உழைப்பு இரட்டிப்பு செய்யப்பட்ட அந்த ஒரு தருணங்கள் உங்களை வேலையின் மீதே ஒரு பெரும் விரக்தியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உள்ளாக்கி இருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உருவாக்கி கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கும் உங்களை ஆளாக்கி கொண்டுமே தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் பொய்யான வாக்குறுதி. அதுல பொய்யான வாக்குறுதியில உங்களை சிக்க வைத்து எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவமானங்களை தேடி கொடுத்திருப்பார்கள். இதை நான் உனக்கு செய்து கொடுக்கிறேன், இந்த ஒரு வேலையை நான் முடித்து கொடுக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ போய் ஓய்விடு அப்படின்னு எத்தனையோ நபர்கள் வேலை விஷயத்திலும் அல்லது சொந்த விஷயத்திலும் கூட உங்களுக்கு நம்பிக்கை தருவது போல பேசி அவர்களும் அந்த ஒரு வேலையை செய்திருக்க மாட்டாங்க. செய்ய வேண்டும் என்று நின்ற உங்களையுமே செய்ய விடாமல் போன அனுபவங்களும் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் முடங்கிய காலகட்டத்தில் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கோ அல்லது பண தேவைக்கோ உதவுவதாக கூறி உங்களை நம்ப வைத்து ஏமாற்றிய நபர்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அவர்களின் வார்த்தைகளை வேத வாக்காக நம்பி நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சொல்லி நீங்க திட்டமிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க கூறுவதை செஞ்சு கொடுத்துருவாங்க. பணத்தை இன்னைக்கு கொடுக்க நாளைக்கு கொடுக்கன்னு சொல்லி உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பாங்க. பொய்யான வாக்குறுதியால் நீங்கள் எத்தனையோ இடங்கள்ல அவமானங்களையும் நீங்க ஏதாவது அர்ஜென்ட்னு கால் பண்ணும் பொழுது கூட அவங்க காலை அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களை சில இடங்கள்ல தலைக்குனிய வைக்க வேண்டிய நிலைமைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கும். ஆனால் இறுதி நேரத்தில் அவர்கள் தங்களின் முகத்தை திருப்பிக் கொண்டு உங்களை கைவிட்ட போது நீங்கள் நடுவழியில் தத்தளிக்க வேண்டியது ஆயிற்று. போலி வாக்குறுதிகளின் பின்னணியில் இருந்த ஒரு சுயநலம் உங்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கொண்டுமே தங்க இருக்கும். அடுத்ததா நம்பிக்கையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உடைக்கப்பட்டது. மிதனம் ராசிக்காரங்க பொதுவாகவே மனிதர்களை எளிதில் எடை போட்டு விடக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் குருவின் பார்வை லக்னத்திற்கு இல்லாத ஒரு வக்ர காலத்தில் நீங்கள் உங்களின் உயிரென்று நம்பிய ஒரு உன்னதமான உறவோ அல்லது நட்போ உங்களுடைய நம்பிக்கையை அடியோடு உடைத்து போட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் யாருக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தீர்களோ அவரே உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தூக்கி எறிந்தார். இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மையை அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்து உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல உங்களின் நம்பிக்கைகள் சிதறிய போது உங்களுடைய மனதம் ஒட்டுமொத்தமாக உடைக்கப்பட்டது. அதிலிருந்து இன்னமும் உங்களால் வெளிவர முடியாமல் துன்பப்பட்டு கொண்டுமே தாங்க இருப்பீங்க. நான் கூறுவது
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா? 100க்கு 100 உங்களுடைய வாழ்க்கையில சரியான ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்குதா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மிதுனம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள், வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா வெளிநாட்டு தொடர்பான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வர ஆரம்பிக்கும். 12ஆம் வீடான அணைய அணை அயன சயன யோகஸ்தானம் மற்றும் தூரதேச பயணஸ்தானம் வலுவடைய போவதால் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் உங்களுக்கு பெரும் நன்மைகளும் லாபங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் உருவாக போகின்றது. அந்த ஒரு வாய்ப்புகளின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றி கொடுக்கப்படும். வெளிநாடு செல்ல வேண்டும், அங்கு படிக்க வேண்டும் அல்லது வேலை செய்ய வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், கடன் பிரச்சனைகளை அடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் திருமணம் முடிந்த நபர்களுக்கும் வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுடைய கை கூடி வரும். அதனை மட்டும் நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதுவரைக்கும் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு விசா பாஸ்போர்ட் தடைகள் எல்லாமே நீங்கி மிக எளிதாக வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி நல்லதை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தேடி வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் அல்லது ஆன்லைன் வணிகங்கள் மூலம் அயல்நாட்டு பணம் உங்களை வந்தடைந்து யோகமானது மிக பிரகாசமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஜொலிக்கும். அடுத்ததா சொத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்ந்துவிடும். 4ஆம் வீடான பூமி மற்றும் வாகன ஸ்தானாதிபதியின் அனுகூலமான அமைப்பால் சொந்த வீடு, மனை, தோட்டம் அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாக போகிறது. பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் எவ்வித வில்லங்கங்களும் இன்றி உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வங்கியின் வீட்டு கடன்கள் மிக எளிதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களின் பெயரிலேயே புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாவதால் சமூகத்தில் உங்களின் பொருளாதார பலமானது பல மடங்கு உயர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரம் நிலையானதாக மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தொழிலையும் விரிவாக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. 7ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீடுகள் சுப கிரகங்களின் ஆதிக்கத்தை பெற இருப்பதால் உங்களின் தற்போதைய தொழில் அல்லது வியாபாரத்தை மிக பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யும் யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கிவிட்டது. இது மிக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். புதிய கிளைகளை தொடங்குவது, புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்வது, புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துவது போன்ற உங்களின் திட்டங்கள் அனைத்துமே இப்பொழுது துல்லியமாக நடத்தப் போகிறது. ஆனால் இது எதையுமே நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க நினைத்ததை விட இது சிறப்பாகவும் நல்ல அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். தொழிலுக்கு தேவையான இயந்திரங்கள் வாங்குவதற்கும் புதிய பணியாளர்களை நியமிப்பதற்கும் தாராளமான நிதி உதவி கிடைக்கும். உங்களின் வணிக முத்திரை சமுதாயத்தில் பெரும் நற்பெயரையும் உங்களுடைய வாழ்க்கையில அதை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் பிறக்க ஆரம்பிக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரபுகள் கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்து விடுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.